இன்றைய இந்த இனிமையான நிகழ்வினுடைய மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நூல்களை ஆக்கி நமக்கு தந்திருக்கின்ற சகோதரி தயாரினி அவர்களே, சிவா அன்னை அவர்களே, இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளரும் என்னுடைய அன்புக்குரிய தம்பியும் ஆகிய தம்பி அவர்களே, இன்னும் நேரம் அகாலமானாலும் கூட இந்த நிகழ்வை சொன்னதை போல குடும்ப நிகழ்வு இதை முடித்துதான் செல்வோம் என்ற ரீதியிலே எங்களோடு இங்கே இருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்பானவர்களே, இன்று இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக நான் வருகின்ற பொழுது அவர் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் சொன்னதை போல நிறைய பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எனக்கு அருகிலே இருந்த நண்பர்கள் ஞாபகப்படுத்தினார் அண்ணாவுடைய ஒரு உரையை பற்றி. நேரமோ பத்தரை, மாதமோ சித்திரை, நீங்களோ நித்திரை, ஆனாலும் எனது சிற்றுரை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொறுமையையும் நான் சோதிக்க விரும்பவில்லை. ஆனாலும் கூட அன்பானவர்களே, இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். ஆனாலும் கூட பேசுகின்ற பொழுது பேசினாலும் கூட நாங்களும் தான் இந்த இலத்திரனியல் சாதனைகளைத்தான் நோண்டிக் கொண்டிருக்கிறோம். வாசிப்பு என்பது இப்பொழுது மிகவும் அருகிவிட்ட ஒரு காலத்திலே நாங்கள் சீவிக்கிறோம். எங்கள் மத்தியிலே, எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே, சிறுவர்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே ஒழுக்கமின்மை இப்பொழுது இருக்கிறது என்று ஒழுக்கமின்மை தலைவிரித்தால் எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலே மட்டுமல்ல, இலங்கையிலே மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது இருக்கிறது. அதற்காக இலங்கையிலே இப்பொழுது அறநெறி பாடசாலைகளை வைக்க வேண்டும். அதற்காக நிறைய செலவழிக்கிறார்கள், நிறைய செய்கிறார்கள். பாடசாலைகளிலே பாடசாலை கல்வியை சீர்திருத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அந்த சீர்திருத்த முயற்சிகளே தண்ணீரை சேர்க்கை வெப்சைட் வந்துவிட்டது என்று பிரதமரையே வீட்டுக்கு போக சொல்லி சிலர் கத்துகிறார்கள், ஊழலிடுகிறார்கள். நிறைய பிரச்சனைகள். ஆக இதற்கெல்லாம் முக்கிய மூல காரணம் எது என்று சொன்னால், நாங்கள் இந்த வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம். இப்பொழுதெல்லாம் நூலகங்களுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே பெருமையாக இருக்கின்றன. எனக்கு அருகிலே திருக்குறள் வளாகம் கட்டி இருக்கிறார்கள். அங்கே போவர்கள், வாசிப்பவர்கள், திருக்குறளில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அங்கே வருகை மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய இலக்கியம் 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டது. அந்த இலக்கியத்தினுடைய நிகழ்ச்சியிலே ஒரு சாட்சியாக இன்று நாங்கள் இங்கே நிற்கிறோம். இந்த இலக்கியத்திலே புதிதாக தமிழனை அணிந்திருக்கின்ற ஆபரணங்களிலே புதிதாக ஒரு ஆபரணத்தை இன்று தங்கை தயாளினி சுட்டுகிறார். அதற்கு சாட்சியாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். கவிதை என்பது அழகான அடுக்கடுக்கான சொற்களினாலே அடுக்கி விடுகின்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஒரு மனத்தினுடைய மௌனமான மொழி. நாங்கள் பேச முடியாததை கவிதை பேசும், நாங்கள் அழ முடியாததை கவிதை அழும், இன்னும் நாங்கள் நேசிக்க முடியாததை கவிதை நேசிக்கும். ஆக மனித மனத்தினுடைய மௌனமான மொழியாக இருக்கின்ற கவிதையை வெளியிடுவது என்பது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய மொழியினுடைய சிறப்பு அல்லது எங்களுடைய மொழியினுடைய பாரம்பரியம், எங்களுடைய மொழியினுடைய செழுமை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் கவிதை நூல்கள் நிறைய அரங்கேற வேண்டும். அப்படி அரங்கேறினால் தான் உண்மையிலே எங்களுடைய மொழி சிறப்படையும். இதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய 2வது பிள்ளை என்னுடைய மகன். அவர் மொழியிலே பெரிய ஆர்வம் இல்லாதவர். அவருக்கு திறமை தேர்ச்சி கூட போதாது. அவருடைய பாடசாலையிலே ஒரு முறை ஆள் சொல்லி அனுப்பினார்கள், பெற்றோர்களை வர சொல்லுங்கள், இவர் மொழியிலே மிக குறைவாக புள்ளிகளை பெறுகிறார்கள் என்று. காப்போத சாதாரண இடத்திலே மொழி பரீட்சையிலே நீங்கள் சித்தியடையாவிட்டால் அது பரீட்சையை சித்தியடையாத ஆகிவிடும் இப்பொழுது. எனவே அந்த நிலையிலே இருந்த நான் மிக கருத்தப்பட்டு எனக்கு கற்பித்த ஆசிரியரை வீட்டுக்கு அழைத்து அவரை கொண்டு இவருக்கு படிப்பித்தேன். நான் அவருக்கு அவருடைய பரீட்சை பெறுவது வருகின்ற பொழுது நான் அப்பொழுது அனல்தியிலே நின்றேன். அவர் எனக்கு தொலைபேசியிலே சொன்னார், அப்பா எனக்கு ரிசல்ட் வந்துட்டு. நான் முதற்கேட்டை எடுத்து தமிழ் கேட்டேன். தமிழுக்கு பி அப்பா மிச்சம் எல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு.
அப்ப மிச்சர் சச்ச நீங்கள் எனக்கு அது தேவையில்லை, நீ தமிழுக்கு நீ எடுத்ததே பெரிய காரியம். சில காலத்தின் பின்னர் அப்பொழுது காலம் செய்த கோலத்தினாலே அவரை இங்கே வைத்திருக்க என்னால் முடியாமல் இருந்தது. அவரை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் படிப்பதற்காக. ஒரு முறை நான் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் வெளியே சென்று விட்டு என்னுடைய வாகனத்தை போட்டிக்குள்ளே நிப்பாட்டி விட்டு உள்ளே வருகின்ற பொழுது மனுஷிய புத்திரனை பற்றி 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவருடைய குரல் எனக்கு தெரியும், அது மகளுடைய குரல். அவள் இயற்கையாகவே தமிழிலே மிகவும் பாண்டித்தியமானது. இன்னொரு குரல் எனக்கு தெரியும், அது மகனுடைய குரலாக இருக்க வேண்டும். வெட்டி பார்த்தேன், என்னுடைய மகன். அது மட்டுமல்லாமல் அவன் அந்த வெளிநாட்டிலே படிக்கின்ற பொழுது அவன் பகுதி நேரமாக செய்த தொழில் என்னவென்றால் தமிழிலே மொழிபெயர்த்து கொடுப்பது. பாருங்கள், தமிழையே சரியாக பேசுகிறார் இல்லை, சரியாக எழுதுகிறார் இல்லை என்று சொன்ன ஒரு பிள்ளை தமிழிலே மொழிபெயர்க்கின்ற ஒரு வேலையை தன்னுடைய பகுதி நேர வேலையாக செய்தார். அதற்கு காரணமாக இருந்தது கவிதை என்று சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டும் என்பது. மனுஷ புத்தகத்தை அவன் படித்திருக்கிறான். கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளை படித்திருக்கிறான். அவனுக்கு இந்த ஆர்வத்தை தூண்டியதே வைரமுத்தினுடைய கள்ளிக்காட்டு அந்த காவியம். அதை படித்ததில் இருந்துதான் அவன் கவிதையிலே ஆர்வம் வந்ததினாலே அவன் மொழியை படித்திருக்கிறான். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய சொல்வார்களே, பாரதி எதற்காகவோ சொன்னதை சிறிய துண்டை மட்டும் எடுத்து சொல்வார்கள், மெல்ல தமிழினி சாகும் என்று. அப்படி யாரோ சொல்லத்தகாதவன் சொன்னான் என்று பாரதி சொன்னான். அந்த வரியை வைத்து நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மொழியை நாங்கள் காக்க வேண்டுமாக இருந்தால் விழிபோல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அல்லவா? மொழியை நாங்கள் காக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கவிதை இலக்கியங்கள் அடுத்த சமுதாயத்திற்கு கையளிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே பேசுகின்ற பொழுது தம்பி நந்தகுமார் மிக அழகாக சொன்னார், இது டாக்குமெண்டேஷன். இந்த காலத்திலே சமகாலத்திலே நடக்கின்ற பிரச்சனைகள் அடுத்த காலத்தில் எங்களுக்கு சில வழிகளே தெரியாது. அந்த காலத்திலே காப்பிரி வந்தது, ரோட்ல வந்தது, 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஓடினது, காப்பிரி ஆமி ஓடினது எல்லாம் அந்த காலத்தாக்கள் சொல்லிடும். அதே போல நாங்களும் பங்கேற்கிற இந்த கதையை சொன்னா பேப்பர் பிள்ளைகளுக்கு தெரியாது, செல்லடித்ததுன்னு சொன்னா தெரியாது. அதை நாங்கள் கடத்த வேண்டும். அதே போல ஐஸ் போல பொருள் என்றால் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது அதை கேள்விப்பட்டதில்லை. செகண்ட் ஷோ படம் பார்க்கறது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச பெரியவே. அல்லது பள்ளிக்கூட கட் பண்ணி போட்டு போய் படம் பார்க்கறதா நாங்கள் செய்கிற பெரியவே. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஐஸ் போல பொருளிலே நீந்துகிறார். பெரிய பிரச்சனையாக நாங்கள் சமூகம் நாங்கள் நவீனமயப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை நவீனமயப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, எங்களுடைய பிரச்சனைகள் நவீனமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்த வேண்டும். டாக்குமெண்டேஷன் மிக முக்கியம். அதைத்தான் அவர் எழுதினார். இன்னொன்றை நம்பி கேட்டால் ஒரு விஷயத்தை 2 தரம் சொல்லலாமா? சொல்லலாம். எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது மௌனத்தினுடைய மொழி. இந்த கவிதையிலே நாங்கள் பார்ப்பது ரசிப்பது மட்டுமல்ல, அவருடைய வலி அங்கே இருக்கிறது, அவருடைய இன்பம் அங்கே இருக்கிறது, அவருடைய காதல் அங்கே இருக்கிறது, அவருடைய மனிதநேயம் அங்கே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சொல்லலாம். மிக சிறப்பாக அவருடைய உரையிலே அவர் அதை குறிப்பிட்டு சொன்னார். ஆக அன்பானவர்களே, நான் முதல்லேயே இந்த பத்தரை நித்திரை கதையை சொல்லிவிட்டு நீட்டி முடக்க நான் விரும்பவில்லை. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த அகாலமாகிவிட்ட நேரத்தில் கூட நீங்கள் உங்களுடைய செவிகளை என்னுடைய சில வார்த்தைகளுக்கு இரவலாக தந்தீர்கள். என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். கவிஞர் பாவலர் தயாளனுடைய பங்கு மென்மேலும் வளர வேண்டும். அவர் இதை போல இன்னும் பல நூல்களை ஆக்க வேண்டும். அந்த நூல்களுக்கு சாட்சிகளாக நாங்களும் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் இன்றைய இரவு இனிமையானதாகவும் இனிவரும் விடியல்கள் வளமுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்ற என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அதுவரை அன்பும் நன்றியும் வணக்கமும்.